நீ என்ன பெரிய வசூல் மன்னனா அப்படின்னு கேட்கும்போது, தெரில எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிறாங்க அப்படின்னு ஸ்டைலா சொன்னதோட இல்லாம அதை செஞ்சும் காமிச்சிருக்காரு. பெரும்பான்மையான இடங்கள்ல வசூலை கூச்சிக்கிட்டு இருக்காரு. தெறி திரைப்படத்துல எக்கச்சக்கமா அப்படியே அள்ளி போட்டு வசூல் எடுத்திருக்கும் போது, பைரவா திரைப்படத்திலே 4 நாள்ல 100 கோடி அப்படின்னு பட தயாரிப்பு நிறுவனமே அறிவிச்சிருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்றத அபிஷியலா சொல்லியிருக்காங்க. அவங்க இருக்காங்களா, இவங்க இருக்காங்களா, அவங்க இருக்காங்களா, இவங்க இருக்காங்கன்ற குழப்பம்லாம் தீர்ற மாதிரி யார் யாரெல்லாம் இருக்காங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பளிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அதை தெறி திரைப்படத்துடைய வெற்றிக்கு பிறகு விஜயுடைய மார்க்கெட் நிலவரம் இன்னும் உயர்ந்திருக்கு. பைரவா திரைப்படமும் விஜய் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்க நிலையில தெறி திரைப்படத்துடைய இயக்குனரான அட்லியுடைய இயக்கத்துல விஜய் மீண்டும் நடிக்கக்கூடிய விஜயுடைய 61வது திரைப்படத்தை தேனாண்டால் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இந்த திரைப்படம் குறித்து தேனாண்டால் நிறுவனம் ஒரு விரிவான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. காஜல் அகர்வால், ஜோதிகா, சமந்தா ஆகிய 3 நாயகிகளோட வடிவேலு, சத்யன் ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறத இந்த குறிப்பில் உறுதி செஞ்சிருக்காங்க. மேலும் ஒளிப்பதிவாளர், எடிட்டர் உள்ளிட்ட எஞ்சிய படக்குழு விவரங்களும் இதுல அடங்கியிருக்கு. விஜய் 61 திரைப்படத்துடைய முதற்கட்ட படப்பிடிப்பு பிப்ரவரி முதல் வாரத்தில் துவங்க இருக்க நிலையில வெளிநாடுகளில் இந்த படத்துடைய பாடல் காட்சிகள் படமாக்கப்படும் அப்படின்னு இந்த குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அட்லி விஜய் கூட்டணியில ஏற்கனவே தெறி திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறதால இந்த திரைப்படம் விஜய் ரசிகர்கள் மத்தியில கூடுதல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு.